என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, என் நெஞ்சில் குடியிருக்கும். பொய் சொல்றான், பொய் சொல்றான். ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். எலிக்கறி சாப்பிட்டுருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டுருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? அது இந்த மாதிரி அரைக்கிலோ காக்கிலோ இதெல்லாம் கிடையாது. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கில் தீவில் கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. அண்ணா அதை திரும்பி பாருங்க. ஒரு ஆள் சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு திரும்பி போட்டு ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்காரு. பொய் பேசுறதுல உங்க பரம்பரை பழக்கம். அந்த கேஜிஎஃப் ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்த அண்ணன், நீ பேசுனதானே எழுதி விட்ட, நீ ஆட எழுதுன. ஆமா, நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். அதுல என்ன வசனம் வருது? 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. செயல்கூட்டு ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல இருக்கிற படுக்கையில அடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. வந்தாயினா பாம்ப மூக்குக்குள்ளயா? என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா இவ்வளவுதான் வலியா? காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. நின்னு அடிப்பேன், நின்னு அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு முரட்டாளா இருப்பான், பயப்படாம நிப்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அடிங்கடா அவனை, முடிச்சிருவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். செத்துட்டானா? டேய், இது சத்தியமா நான் செஞ்சேன். பாண்டி புல்லத்து பாண்டி அழுத்தமாடிங்க. நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னமா இந்திய அணியில நம்மள சேர்த்துக்கிற மாட்டாங்க. கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம், தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன். 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு மோத விடுவேன். அணி முதலில் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றது. அறிவிப்பு செய்வேன். இந்திய அணி உலக கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்று விட்டு தான் போகணும்னு சவால் விடுவேன். இது குத்தமா? குத்தமே கிடையாது.